வார் என் படம் பாரதி ராஜா இயக்கத்தில் மொழிகளை வளப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு குயில் பாரராஜா மாதிரி வரலையேன்னா பாரராஜா காலத்து 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் ஓடுறதுல அவன் பெரிய ஆளு. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சகாப்தம் சரிந்தது. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த சின்னசாமி என்ற இளைஞர் நடிகராகும் ஆசையில் சென்னை வந்தார். பின்பு இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த மகத்தான இயக்குனராக மாறினார். இவரின் இயக்கத்தில் வெளியான முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஆம், 16 வயதினிலே படத்தின் மூலம் அன்றைக்கு வளரும் நட்சத்திரங்களாக இருந்த கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகியோருடன் புகழின் உச்சத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த இசைஞானி இளையராஜாவின் துணையோடு புதிய சாதனை படைத்து விட்டார் பாரதி ராஜா. அதுவரை வெளியான தமிழ் சினிமாக்களின் முகத்தையே மாற்றி அமைத்தது அந்த படம். மனிதா மனிதா. ஸ்டுடியோக்களின் புழுக்கத்தில் நடந்த படப்பிடிப்புகளை கைவிட்டு அச்சு அசலான கிராமங்களுக்கு கேமராவை தூக்கிச் சென்று மண்ணின் மனத்தை நகரவாசிகளும் சுவாசிக்கவும் ரசிக்கவும் வைத்தவர் பாரதி ராஜா. சூரியகாந்தி மலர்கள், ஆலமர ஊஞ்சல்கள், அருவிகள், ஆறுகள், வயல்வெளிகளில் தமது கதாபாத்திரங்களை உயிரோட்டமாக உலவவிட்டார். அவர்கள் செயற்கையான வசனங்களை விட்டு இயல்பான பேச்சு மொழியில் பேசினார்கள். ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதியாக சப்பானி, நடுத்தர வர்க்க பிரதிநிதியாக மயில், நிலப்பிரபுத்துவ அடையாளமாக பரட்டை, முதலாளித்துவ சுயநலத்தை சுட்டிக்காட்டிய டாக்டர் என்று அழுத்தமான கேரக்டர்களை கொண்டிருந்த 16 வயதினிலே திரைப்படம் மகத்தான வெற்றி பெற்றது. தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் காதலுக்காகவும் தமது படைப்பை பேச வைத்தார் பாரதி ராஜா. இவரின் அலைகள் ஓய்வதில்லை படம் மதங்களை தாண்டிய காதலுக்கும் மத ஒற்றுமைக்காகவும் பேசி தமிழக அரசின் விருதை பெற்றது. கிராமத்து ராஜா என்ற ஒற்றை பரிணாமத்தில் சிக்கிவிடாதிருக்க சிவப்பு ரோஜாக்கள், புதுமை பெண், கொடி பறக்குது, ஒரு கைதியின் டைரி போன்ற நகர பின்புலமுள்ள படங்களையும் இயக்கியுள்ளார் பாரதி ராஜா. புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் பாக்யராஜ், ரதி, அக்னிஹோத்ரி உள்ளிட்டோரை அறிமுகம் செய்தார். பாக்யராஜ் பாரதி ராஜாவின் முகாமிலிருந்து தனி அடையாளம் பெற்ற நடிகராகவும் இயக்குனராகவும் வளர்ந்தார். தனது ஹீரோயின்களுக்கு ஆங்கில 6 எழுத்தில் பெயர் சூட்டுவது பாரதி ராஜா ஸ்டைல். அந்த வகையில் ராதிகா, ரேவதி, ராதா, ரமா என பலரை அறிமுகம் செய்துள்ளார். பேராசிரியர் பெரியார்தாசன், நிழல்கள் ரவி உள்பட பல்வேறு நட்சத்திரங்களையும் கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட புகழ்பெற்ற திரைக்கலைஞர்களையும் அறிமுகம் செய்தவர் பாரதி ராஜா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மேல் மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர் பாரதி ராஜா. சிவாஜி நடிக்காத பாத்திரமே இல்லை என்று கூறப்பட்டது. அப்படிப்பட்ட மகத்தான நடிகரை அதுவரை அவர் நடித்திராத பாத்திரத்தில் நடிக்க வைத்து அந்த நடிப்பு சிம்மத்தையே வியப்பில் ஆழ்த்தியவர் பாரதி ராஜா. அந்த படம்தான் முதல் மரியாதை. வயதான மனிதருக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் மென்மையான காதலை துளியும் ஆபாசம் இல்லாமல் கண்ணியமான நேசத்தோடு பிரதிபலித்தது அந்த படம். பாரதி ராஜாவின் நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, கடலோர கவிதைகள், கருத்தம்மா உள்ளிட்ட படங்களுடன் கவனம் பெறாமல் போன காதல் ஓவியம் போன்ற படங்களிலும் இளையராஜாவின் இசை மிகப்பெரிய இடம் பெற்றது. இசையால் கதையை சொல்லும் பாரதி ராஜாவின் படங்களில் இளையராஜா தவிர AR ரகுமான், தேவேந்திரன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களின் எண்ணற்ற இனிய பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. பாடல் காட்சிகளை படமாக்குவதில் தனி முத்திரை பதித்தவர் பாரதி ராஜா. முன்னாள் முதலமைச்சர் MGR மறைந்த போது வைரமுத்து இளையராஜாவுடன் தன் குரல் மூலம் இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்தியவர் பாரதி ராஜா. சினிமாவுக்கு வருவதற்கு முன் அரசு துறையில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவர் பாரதி ராஜா. பின்னர் திரைப்பட கனவுக்காக சென்னை வந்தார். திரைப்பட வாய்ப்புக்காக போராடி கொண்டிருந்த காலத்தில் மேடை நாடகங்கள், வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். பெட்ரோல் பங்கிலும் வேலை பார்த்துள்ளார். இயக்குனராக மொத்தம் 6 தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றவர் பாரதி ராஜா. இந்திய அரசின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதையும் 2004இல் பெற்றார். கிராமத்து மனிதர்களின் உணர்வுகளை இயல்பாகவும் கவித்துவமாகவும் திரையில் காட்டியதால் ரசிகர்களும் திரைப்பட துறையினரும் அவரை இயக்குனர் இமயம் என்று கொண்டாடினர்.
பின்னாளில் ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு, திருச்சிற்றம்பலம் ஆகிய படங்கள் மூலம் நடிகராகும் ஆசையையும் நிறைவேற்றிக் கொண்டார் பாரதி ராஜா. மகன் மனோஜின் மரணம் அவரை உலுக்கி போட்டுவிட்டது. உடலை வாட்டி வதைத்த முதுமையும் நோய்மையும் அவரை நிலைகுலையச் செய்துவிட்டன. பாரதி ராஜா காலமாகிவிட்டார் என்று பலமுறை பரவிய வதந்தி இப்போது உண்மையாகி தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் ஆறா துயரை நிரப்பிவிட்டது. ஒரு இமயம் வீழ்ந்துவிட்டது, ஒரு சகாப்தம் சரிந்துவிட்டது. ஆனாலும் என் இனிய தமிழ் மக்களே என்ற அவரின் கரகரத்த கம்பீரமான குரலும் கைகூப்பிய அவரது தோற்றமும் தமிழ் நெஞ்சங்களில் எப்போதும் நிலைத்திருக்கும்.